வணக்கம். இது தமிழக வானிலை சம்பந்தமான ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட். அடுத்த சில நாட்களுக்கு என்ன நடக்கப் போகுது, நாம என்ன எதிர்பார்க்கலாம்னு தெளிவா புரிஞ்சுக்க இந்த முழு விளக்கத்தையும் பாருங்க. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இது ஒரு அவசர அறிவிப்பு, அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்போதைய முக்கியமான அப்டேட் இதுதாங்க. தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஆமா, வடகிழக்கு பருவமழையோட இறுதி கட்டத்தில் இருக்கும்போது இந்த எச்சரிக்கை வந்திருக்கு. ஓகே, இந்த திடீர் வானிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்? எதனால இந்த மழை வரப்போகுது? வாங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். இந்த சிஸ்டம் கொஞ்சம் வலு இழந்திருந்தாலும் அதோட தாக்கம் இன்னும் முழுசா போகல. அதுதான் இந்த மழைக்கு காரணம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாத்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் அதுவும் குறிப்பா முல்லைத்தீவு பக்கத்துல வட இலங்கை கடற்கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த சிஸ்டம் தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கப் போகுது? எப்போ மழை வரும்? எந்தெந்த இடங்கள்ல மழை இருக்கும்? இந்த டைம்லைன் நமக்கு ஒரு கிளியரான ஐடியாவை கொடுக்கும். ஜனவரி 11 13 தேதி வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா 16 வரைக்கும் சில மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும். இங்க நீங்க பாக்குற மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பா வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தோட கடலோர மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட தகவல்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மீனவ நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. சென்னையில இருக்கிறவங்களுக்கு வானம் அப்பப்போ மேகமூட்டத்தோடு காணப்படும். நகரோட சில பகுதிகள்ல லேசானதிலிருந்து மிதமான மழையும் சில சமயம் திடீர்னு ஒரு கனமழையும் வர வாய்ப்பிருக்கு. இப்போ கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கான ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. அந்த 55 நம்பர் எதை குறிக்குதுன்னா, மணிக்கு 45லேருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல வீச போற சூறைக்காற்றே தான். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகள்ல இந்த வேகத்துல காத்து பலமா வீசும். இதனால அதிகாரிகள் ரொம்ப தெளிவான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகவே வேண்டான்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட பாதுகாப்புக்காகத்தான். சரி, இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்கள்ல இருந்து நாம கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். இந்த 3 விஷயத்த மட்டும் அடுத்த சில நாட்களுக்கு மறக்காதீங்க. 1. ஜனவரி 13 வரைக்கும் கனமழையை எதிர்பார்க்கணும். 2. கடலோர மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க உஷாரா இருக்கணும். 3. மீனவர்கள் தயவு செஞ்சு கடலுக்கு போகாதீங்க. இதுதான் நம்மள பாதுகாப்பா வச்சுக்க உதவும். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்களும் உங்க பகுதியில இருக்கிறவங்களும் அடுத்த 72 மணி நேரத்தை சமாளிக்க தயாரா இருக்கீங்களா? இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருப்பதை உறுதி செஞ்சுக்கலாம். கவனமாயிருங்க. நன்றி.